இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பெட் இது. இது எல்லாமே கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ். இதோட வுட் பார்த்தீங்கன்னாக்கா, ரப்பர் வுட், ஃபிங்கர் ஜாயிண்ட் போர்டு ரப்பர் வுட். கலர் பாலிஷ் கலர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இது வந்து ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் பெட் இது. பாருங்க, இது இவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஹெவியா இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு நார்மல் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது பெட்ரு. நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால இப்போது ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் பெட் தான். இந்த ஹைட்ராலிக் வந்து டீலக்ஸ் மாடல் சொல்கிறேன். இந்த ஹைட்ராலிக் இதில் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ஹைட்ராலிக் இருக்குது. இது ஒரு ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வேரண்டி இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பிரச்சனை உங்களுக்கு வராது உங்களுக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் மெட்டல் ஃப்ரேம் போட்டிருக்க மாட்டாங்க. நார்மலாக வுட்டு போட்டிருப்பாங்க. ஒரு கிளாம்ப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஓப்பன் ஆகும். பட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஓப்பன் ஆகுது. அதனால இது லாங் லைஃப் வரும். இந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் பெட் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு கஸ்டமைஸ் தேவைப்பட்டுச்சுனாக்கா, உங்களுக்கு இது வந்து வுட் இல்லாமல் வேற 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 விதமான வுட்டு உங்களுக்கு வேணுமாச்சுனாக்கா, ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். வணக்கம்.